அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம தமிழில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு வினா பார்க்க போகிறோங்க. ஸோ எந்த ஒரு வினாத்தாள் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃபை அடிப்படையாக வச்சு 5 வினாக்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. சரியாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பத்தி கொடுத்து அந்த பத்தியிலேருந்து நம்ம எப்படி அதை நம்ம படிக்கிறோம், அந்த நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிறோமா இல்லை அவசரப்படுறோமா அப்படின்றத நம்மளுடைய கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்விகள் கொடுக்கறது. பாருங்கள், இந்தியாவின் முதல் யானை பாகனாக, சரியாங்க, ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தையும் நம்ம தெளிவாக உள்வாங்கிக்கிறணும். சரிங்களா. ஸோ முதல் யானை பாகன் அப்படின்றவர் யார் அப்படின்னா அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பார்வதி பருவா அப்படின்றவர் தான் முதல் யானை பாகன். இவர் குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் பெற்று குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்ட மொத்தம் 132 பேரில் இந்த பார்வதி பருவாவும் ஒருத்தவர். சரிங்களா. ஸோ குடியரசு தின விழாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் 132 பேரில் இவர் ஒருத்தவர் தான். ஸோ அப்போ யாரால் கௌரவிக்கப்பட்டது? குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்டார்கள். இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா யானைகள் பாதுகாப்பு, யானைகள் மீட்பு, யானைகள் மனிதர்கள் மோதலை தடுப்பதற்காக இவர் எடுத்த நடவடிக்கைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார். சரிங்களா. இதுதான் அந்த பேராகிராஃப். ஸோ இதை வச்சு இப்போ என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்கள். பார்வதி பருவா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? நமக்கு அழகாக தெரியும், அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். பார்வதி பருவா பெற்ற விருதோட பெயர் என்னது? பத்மஸ்ரீ விருது வாங்கினார். அடுத்து, இந்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 132 பேர்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பார்வதி பருவா இந்தியாவின் எத்தனையாவது யானை பாகனாக இருந்தார்? முதல் யானை பாகன் அவர் தான். சரிங்களா. பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யார் வழங்கி கௌரவிச்சா? குடியரசுத் தலைவர் தான் கௌரவிச்சார். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்து இதிலேருந்து 5 வினாக்கள் கேட்பாங்க. அதை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள், நல்லா உள்வாங்கி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ மிக முக்கியமான ஒரு பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.